Dear students, good morning. Now we can see geology class. Next topic, dosage compensation. Dosage means quantity. குவான்டிட்டினா அளவு. கம்பன்சேஷன் அப்படின்னா ஈடு செய்தல் அப்படின்னு சொல்லி பேர். ஈக்குவலைசேஷன் அப்படின்னு ஈடு செய்தல் அப்படின்னு சொல்லி பேர். அளவு கம்மியாக இருக்கும்போது எப்படி நம்ம ஹியூமன் பாடியில் ஈடு செய்யப்படுகிறது, அது எப்படி மேனேஜ் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இது சொல்கிற கான்செப்டுக்கு பேர் பேர் பாடி. இது சொல்கிற கான்செப்டு பேர் பாடி அப்படிங்கிறது. இப்போ பேர் பாடின்னு என்னென்னா, சரி நம்ம உள்ளே பார்த்துக்கலாம். 1949 1949 பார் அண்டு பெர்ட்ராம் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட்டு ஃபீமேல் கேட் பெண் பூனையோட பெண் பூனையோட நரம்பு செல்லில் ஒரு பகுதியை கண்டுபிடிச்சாங்க. பெண் பூனையோட நரம்பு செல்லில் ஒரு சின்னதாக ஒரு ஆர்கன் வந்து வித்தியாசமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூனையில் இல்லை. சரியா? 1949 பார் பெர்ட்ராம் அப்படிங்கிற ரெண்டு சயின்டிஸ்ட்டு பெண் பூனையோட நரம்பு செல்லில் ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு பொருள் இருந்துச்சு, அது ஆண் பூனையில் இல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் தான் பேர் பாடி. ஓகே, இது எப்படி இவங்க சொல்கிறாங்க பார்க்கலாம். 1949 த பார் அண்ட் பெர்ட்ராம்ஸ் ஃபஸ்ட் அப்சர்வ்டு முதல்ல இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏ கண்டென்ஸ்டு பாடி. கண்டென்ஸ்டுனால் சுருங்கி போய் செயல்படாமல் இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி பேர். சுருங்கி போய் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த நர்வ் செல்ஸ் ஆஃப் ஃபீமேல் கேட் பெண் பூனையோட நரம்பு செல்களுக்குள்ளார ஒரு பொருளை கண்டுபிடித்தார்கள். விச் வாஸ் ஆப்சென்ட் இன் மேல். இது வந்து ஆண் பூனையில் இல்லை. த கண்டென்ஸ்டு பாடி இஸ் கால்ட் அஸ் செக்ஸ் குரோமாட்டின். இந்த கண்டென்ஸ்டு சுருங்கி போய் இருக்கக்கூடிய பொருளுக்கு பேர் செக்ஸ் குரோமாட்டின் அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறமா அதை வந்து லாஸ்ட்டாக அது பேர் பாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதை செக்ஸ் குரோமாட்டின் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அது லாஸ்ட்டாக பேர் பாடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வாங்க, பேர் பாடி அப்படின்னு என்னென்னா, ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஒரு ஒய் குரோமோசோம் இருக்குது. இப்போ என்ன கொஷின் வருதுன்னா, ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் செய்கிற வேலையை மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோமால் செய்ய முடியாது. சரியா? ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் செய்கிற வேலையை மேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் செய்ய முடியாது. ஸோ இந்த குறைவாக இருக்கிற ஒரு எக்ஸ் குரோமோசோம் எப்படி ஈடு செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டோசேஜ் காம்பன்சேஷன். Female have double X chromosome, but male have only single X chromosome. The 2 X chromosome functions are how compensation in male body, that is called as bare body. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. ஃபீமேல் ஹாவ் 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ், பட் 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் ஆர் நாட் ஐடென்டிஃபிகலி functional. One of the X chromosomes are condensed to become a bare body. It is non-functional. That is called as bare body. Then only equal to the female have 1 X chromosome and the male have another 1 X chromosome. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, மேலில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் செய்கிற வேலையை மேலில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்படி கேட்குறப்ப தான் ஒருத்தர் சயின்டிஸ்ட் சொல்கிறார், இவர் பார் அப்படின்னு பெர்ட்ராம் 2 பேர் சொல்கிறாங்க, ஃபீமேலில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருந்தாலும் ரெண்டுமே செயல்படாது,
ஒரு எக்ஸ் குரோமோசோம் சுருங்கி போய் செயலற்றதாக மாறிவிடுகிறது. அதனால் இதுக்கு பேர் தான் பேர் பாடி அப்படின்னு சொல்லி பேர். இப்போ ஒன்று செயலற்ற நிலைக்கு போயிடுச்சுன்னா ஒன்று செயல்பட்டுருக்கும். இப்போ மேலும் ஃபீமேலும் ஈக்குவல் சைஸ்னுக்கு வந்துடுவாங்க. அப்படிங்கிறது தான் பேர் பாடி. இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதை வந்து செக்ஸ் குரோமாட்டின் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அதை பேர் பாடின்னு சொல்லிட்டாங்க. The XY chromosome system of sex determination male have only one X chromosome. மேலில் எத்தனை X chromosome இருக்குது? ஒன்று தான் இருக்குது. whereas female have 2. ஃபீமேலில் 2 X chromosome இருக்குது. இது எப்படி ஈக்குவல் ஆகுது? A question arise, ஒரு கேள்வி வருது. How does organism compensates for these doses difference between two sexes? எப்படி இதில் 2 எக்ஸ் குரோமோசோம் செய்கிற வேலையை இதில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் மட்டும் செய்யுது, எப்படி அது ஈடு செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளார வருது. அந்த கொஷினுக்கு உண்டான ஆன்சர் தான் பேர் பாடி. அதுக்கு பேர் தான் பேர் பாடி. இந்த கொஷின் அரைச்சு முடிச்சிட்டோம். இன் மேமல்ஸ் the necessary the dosage compensation is accomplished by inactivation of one X chromosome. Female have 2 X chromosome, but male have 1 X chromosome. So that female one of the 2 X chromosomes, one is inactivated, that is functionless. That is called as bare body. ஃபீமேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இன்ஆக்டிவேஷன் ஆகிடுது. இன் ஃபீமேல்ஸில் மட்டும்தான். ஸோ போத் மேல்ஸ் ஆர் ஃபீமேல்ஸ்க்காக ஒன்லி ஒன் ஃபங்க்ஷனல் எக்ஸ் குரோமோசோம் பர் செல்ஸ். இதனால் ஃபீமேல் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸ் குரோமோசோம் அண்ட் மேல் ஹேவ் ஒன்லி ஒன் எக்ஸ் குரோமோசோம். ஃபீமேல் ஹேவ் 2 எக்ஸ் குரோமோசோம்ஸ் பட் 1 குரோமோசோம் இஸ் inactivated. So that compensation is equalized. ஒரு ஃபீமேலில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவேஷன் ஆகிறதுனால அதனோட டோசேஜ் ஈக்குவல் ஆகிறது. இதுக்கு பேர் தான் பேர் பாடி. இது கொண்டு வந்தவர் மேரி லைன் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார். இது லைன் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி. மேரி லைன் suggested the bare bodies represented in inactivated chromosome. Female have 2 X chromosome, one is inactivated. That is called as bare body. Who say? Mary Lyon. Which females become tightly coiled into heterochromatin. These inactivated chromosomes are tightly coiled. ரொம்ப கடினமாக சுற்றி and become heterochromatin. ஹெட்ரோக்ரோமாட்டின் நேற்று படித்தோம். ஹெட்ரோக்ரோமாட்டின் என்ன? ஃபங்க்ஷன்லெஸ் ஆயிரும். கெட்டியாக உருண்டு ஃபங்க்ஷன்லெஸ் ஆகிறதுக்கு பேர் ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. And it is considered a visible form chromatin, that is called as line hypothesis. இதுக்கு பேர் தான் லைன் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு அனிமலில் பேர் பாடி எத்தனை இருக்குது? ஹவு மெனி பேர் பாடிஸ் ப்ரெசன்ட் இன் என் அனிமல் இன் ஃபீமேல் ஆர் மேல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. பேர் பாடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரு பாடியில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் குரோமோசோமை கழிச்சிடணும். இது ஒரு எக்ஸ் குரோமோசோமை கழித்து சொல்லணும். இப்போ ஃபீமேல் எத்தனை பேர் பாடி இருக்குன்னா ஒரு எக்ஸ் குரோமோசோம் கழித்து சொன்னால் 1. இதில் 2 இருக்குது, 1 கழிச்சிடணும். 1 கழித்து தான் சொல்லணும். அதான் 1 இன்ஆக்டிவேஷன் இருக்குது, இப்போ 1 கழித்து சொல்லணும். இப்போ ஃபீமேல் எத்தனை பேர் பாடி இருக்குது? 1. மேல் எத்தனை பேர் பாடி இருக்குது? ஏற்கனவே 1 தான் இருக்குது. 1ல் 1 கழிச்சோம்னா 0. இப்போ மேலில் வந்து பேர் பாடி கிடையாது, ஃபீமேலில் ஒரே ஒரு பேர் பாடி ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை சொல்லுவாங்க பாருங்கள். The number of bare bodies observed in cell was less than number of 1 X chromosome. எத்தனை பேர் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் குரோமோசோம்கிட்டருந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமை நம்ம மைனஸ் பண்ணிடுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் பேர் பாடி. எக்ஸோ ஃபீமேல்ஸ் ஹேவ் நோ பேர் பாடி. எக்ஸோ ஃபீமேல்ஸ் இருந்துச்சுன்னா இட் ஹேவ் நோ பேர் பாடி. இது ஏற்கனவே 1 தான் இருக்குது, 1 கழிச்சிட்டோம்னா 0 ஆகிடும். அண்ட் எக்ஸ்எஸ்ஒய் மேல்ஸ் ஹேவ் பேர் பாடி. XXY கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது.
அதில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா இன்னொரு எக்ஸ் இருக்கும். அப்போது பேர் பாடி இஸ் நம்பர் 1. பேர் பாடி இதில் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. பேர் பாடின்னு என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிறதுல ஒரு எக்ஸ் குரோமோசோம் கழிச்சிடணும். இதில் 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. இப்போ ஒன்று கழிச்சிட்டோன்னா எத்தனை இருக்குது? அப்போ 1 பேர் பாடி இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஹேப்ளோ டிப்ளாய்டி இன் ஹனி பீஸ். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஹேப்ளோ டிப்ளாய்டி இன் ஹனி பீஸ். நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாடி செல் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், லோயர் கிளாஸ் படிச்சுட்டு. பாடி செல்லு டிப்ளாய்டாக இருக்கும், கேமெட்டு ஹேப்ளாய்டாக இருக்கும். யாருக்கு? மனிதனுக்கு கேமெட்ஸ் எல்லாம் ஹேப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். பாடி செல்லாம் என்னென்ன கண்டிஷனில் இருக்கும்? டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். பட் ஆனால் தேன் பூச்சி இந்த மாதிரி ஒரு சில பூச்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும், ஃபீமேல் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். மேல் வந்து எப்படி இருக்கும்? ஹேப்ளாய்டாக இருக்கும். ஃபீமேல் எப்படி இருக்கும்? டிப்ளாய்டு கண்டிஷன் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹேப்ளோ டிப்ளாய்டி. ஹேப்ளோ அப்படிங்கிறது மேல், டிப்ளாய்டிங்கிறது ஃபீமேல். இது எதில் இருக்குன்னா ஹனிபீயில் இருக்குது, தேன் பூச்சியில் இருக்குது. அதனால தான் ஹேப்ளோ டிப்ளாய்டி இன் ஹனிபீஸ். ஸோ மேல் ஹேவ் ஹேப்ளாய்டு கண்டிஷன்ஸ், ஃபீமேல் ஹேவ் டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஹேப்ளோ டிப்ளாய்டி கண்டிஷன்ஸ். Okay, but human beings are only diploid conditions. But honeybees is called haplodiploidy conditions. Male have haploid conditions, females have diploid conditions. So it is called haplodiploidy conditions. In Hymenopteron அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து பூச்சி வகையை சேர்ந்தது, இன்செக்ட். இட் இஸ் a class. It is called as Hymenopteron. Insects such as honeybees, ants and wasps. ஹனிபீனா தேன் பூச்சி, ஏன்ட்டுனா எறும்பு, வாஸ்ப்னா குளவி. தேன் பூச்சி, எறும்பு, குளவி. It is the class present in Hymenopteron. These class Hymenopteron have haplodiploidy conditions. These insects have male have haploid conditions, females have diploid conditions. A mechanism of sex determination is called as haplodiploidy mechanism. In Hymenopteron class insects are sex determination is followed by haplodiploidy sex determination. In common Hymenopteron insect is haplodiploidy sex determination is more common. In this system of the sex offspring is determined by the number of set of chromosomes it receives in fertilized eggs develop into females, unfertilized egg develop into males. இதில் 2 டைப் இருக்குது. Male have haploid condition, already as I say haploid. It is produced from unfertilized egg. Males are haploid condition, that is produced from unfertilized egg. Females are diploid condition, that is produced from fertilized egg. மேல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை மைய குரோமோசோம் பெற்றிருப்பாங்க. அவங்க அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கு, கருவுறாத முட்டையிலேருந்து உற்பத்தி ஆவாங்க. ஃபீமேல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் இருப்பாங்க. இவங்க வந்து ஃபெர்டிலைஸ்டு எக்குலேருந்து ப்ரொடியூஸ் ஆவாங்க. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் லெசன் நடத்தும் போதே பார்த்தினோஜெனிசிஸில் நான் நடத்திருப்பேன், ஹனிபியை பற்றி. இது எல்லாத்தையும் நான் சொல்லியிருப்பேன். அது நடத்துகிறப்ப நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். இப்போ நடத்துறதையும் ஒரு நோட் போட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் புரியும். நீங்கள் தனியாக கிளாஸ் ஒர்க் மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இதை நம்ம இங்கே டிஸ்பிளேயில் ரைட் பண்ணுறோம்லையே, அதெல்லாம் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வாட் இஸ் ஐ சே
The fertilized egg develop into female. Fertilized egg is developed into female. There are two types of females, one queen bee, இன்னொன்று worker bee. பெண் பூச்சியில் ரெண்டு வகை இருக்குது, ஒன்று வேலைக்கார தேனி, இன்னொன்று ராணி தேனி. இந்த ராணி தேனி பெண் பூச்சி தான், வேலைக்கார தேனி பெண் பூச்சி தான். இது ரெண்டு எப்படி உற்பத்தி ஆகுது? It is produced from fertilized egg. The females are produced from fertilized egg. The males are produced from unfertilized eggs. கருவுறாத முட்டைகளிலிருந்து ஆண் தேனீக்கள் உற்பத்தி ஆகின்றன. ஆண் தேனீக்கு பேர் ட்ரோன்ஸ். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. சரியா? The fertilized egg develop into female bee. Female bee have two types, one queen bee, இன்னொன்று worker bee. The unfertilized eggs are developed into male bee, that is called as drones, by parthenogenesis. The male bee is produced by the process of parthenogenesis, produced from unfertilized eggs. What is meant by parthenogenesis? The fruits are developed from unfertilized egg is called as parthenogenesis. Fertilization நடக்காமையே ஃப்ரூட்டோ அல்லது ஏதோ ஒன்று உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தனோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிப்போம். அதே மாதிரியே ஃபெர்டிலைசேஷன் நடக்காமையே மேல் பி கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பார்த்தனோஜெனிசிஸ். It means that males have half number of chromosomes, that is called as haploid. Half number of chromosome is called as haploid. Full number of chromosome is called as diploid. The females have double the number of chromosome, that is called as diploid condition. Hence the name haplodiploidy. இதனால தான் இதுக்கு பேர் haplodiploidy அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? female have haploid condition, male have haploid condition, female have diploid condition. So it is called as haplodiploid conditions that is present in honey bees. These mode of sex determination facilitate the evolution of sociality and work, which only one of the diploid female becomes a queen and lays eggs for colony. இந்த மாதிரி மேல்ஸ் ஹேப்ளாய்டாகவும் ஃபீமேல் டிப்ளாய்டாகவும் இருக்கிறதுனால தான் ஒரு சோஷியாலிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சரியா? இப்போ வந்து ஃபீமேல்ஸ் எல்லாம் டிப்ளாய்டு கண்டிஷன்ஸ், மேல்ஸ் ஆர் ஹேப்ளாய்டு கண்டிஷன். தட் இஸ் நெசசரி ஃபார் எவல்யூஷன் ஆஃப் சோஷியாலிட்டி. இது வந்து அந்த சோஷியாலிட்டியில் எவல்யூஷன் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸாக இருக்கும். The queen lays the eggs for the colony. All the females which are diploid having developed from fertilized eggs to help to raise the queen eggs and so contribute to the queen's reproductive success and indirectly in the own. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ராணி தேனி தான் இந்த முட்டை ஆணாக வளரணும் பெண்ணாக வளரணும்னு முடிவு பண்ணுற கெப்பாசிட்டி இதில் இருக்குது. இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ஆணாக பிறக்கணும் பெண்ணாக பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில் இல்லை. அது வந்து அந்த டைமில் அந்த எக்கு எந்த ஸ்பேமோட ஜாயிண்ட் ஆகுதோ அது இந்த மாதிரி ஆண் பெண் மாறும். பட் இன் திஸ் haplodiploid conditions, queen only determines the contribute the queen reproductive success. குயின் தான் ரீப்ரொடக்டிவில் சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுது. எப்படின்னா, இன்டைரக்ட்லி இன் தர் ஓன் phenomenon is called as skin selection. ஒரு முட்டை வந்து அதாவது ஃபீமேலுக்குள்ளே அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஃபெர்டிலைஸ்டு எக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் எல்லாம் என்னவா டெவலப் ஆகும்? மேல் பியை ட்ரோனாக டெவலப்மெண்ட் ஆகும்.
ஃபெர்டிலைஸ்டு எக்கெல்லாம் என்னவா டெவலப்மெண்ட் ஆகும்? ஃபீமேல் பீயாக டெவலப்மெண்ட் ஆகும். இந்த அன்ஃபெர்டிலைஸ்டு எக்கெல்லாம் மேலாக டெவலப்மெண்ட் ஆகிறதையும் ஃபெர்டிலைஸ்டு எக்கெல்லாம் ஃபீமேலாக டெவலப்மெண்ட் ஆகிறதையும் முடிவு பண்ணுறது குயின். இந்த மாதிரியே ஒரு முட்டை ஆணாக வளரணுமா பெண்ணாக வளரணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது யார்? குயின். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் கின் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு பேர் குயின் ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பேர். குயின் ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ்னால் யார்? இந்த ரீப்ரொடக்டிவ் சக்ஸஸ் பண்ண வைக்கிறதே யார்? குயின் தான். ஒரு முட்டையை ஃபெர்டிலைஸ்டு முட்டையாகவும் குயினால் வளர்த்த முடியும், அன்ஃபெர்டிலைஸ்டு முட்டையாகவும் குயினால் உருவாக்க முடியும். சரியா? That is called as kin succession. That is the queen reproductors and indirectly in their ஓனாக குயினே ஓனாக முடிவு பண்ண முடியும். அந்த முட்டையை ஆணாக வளர்த்தணுமா பெண்ணாக வளர்த்தணுமா. அந்த முட்டையை பெண்ணாக வளர்த்தணும் அப்படின்னா உடனே அது ஃபெர்டிலைசேஷன் பண்ணி வச்சிடும். அந்த முட்டையை ஆணாக வளர்த்தணும் அப்படின்னு அது முடிவு பண்ணிச்சுன்னா அதை ஃபெர்டிலைசேஷன் பண்ணாமல் வச்சிடும். இதுக்கு பேர் தான் கின் செலெக்ஷன். This method is called as kin selection. Kin selection means simply say queen reproductive success is called as kin selection. The queen constructed the social environment by releasing hormones that this suppress the fertility of workers. இந்த குயின் தன்னை சுற்றியும் ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ண விட்டுரும். அந்த ஹார்மோனால் ஈர்க்கப்பட்டு வேலைக்கார தேனியும் ஆண் தேனியும் அதை சுற்றியே பறந்துக்கிட்டே இருக்கும். த குயின் கன்ஸ்ட்ரக்ட் த சோசியல் என்விரான்மெண்ட். தன்னை சுற்றி ஒரு சோசியல் என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹார்மோன். இது எப்படி பண்ணுதுன்னா ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். அந்த ஹார்மோனில் மயங்கி வேலைக்கார தேனியும் ஆண் தேனியும் அதை சுற்றியே வந்துட்டு. இட் ஆல்சோ சப்ரஸ் த ஃபெர்டிலிட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ். இதே மாதிரியே ஒர்க்கர் தேனிக்கும் இதுதான் இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கோம். Okay students, we can see the next topic. Sex linked inheritance. What is meant by sex linked inheritance? Some of the diseases are settled in 6 chromosomes. This disease is called as sex linked disease. அதாவது ஒரு சில நோய்களோட பாதிப்புக்குள்ளான ஜீன் செக்ஸ் குரோமோசோமில் போய் பதிவாயிரும். அதாவது ஒரு சில நோய்களுக்கு உண்டான பாதிப்படைந்த ஜீன் செக்ஸ் குரோமோசோமில் இருக்கும். அதுக்கு பேர் செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் அப்படின்னு சொல்லி பேர். இந்த செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் எப்படி ஒரு ஜெனரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆகுது? ஹவு திஸ் செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன் இஸ் கால்ட் அஸ் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நோய் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். The inheritance of the trait that is determined by the gene located in the one of the sex chromosome is called as sex linked inheritance. அதாவது ஒரு சில டிசீஸோட டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் present in sex chromosomes only. These sex-linked disease, how they transmit from one generation to another generation is called as sex-linked inheritance. ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படி ஒரு டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் செக்ஸ்-லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ் a character pass from one generation to another generation is called as inheritance. The genes are present in the different region of X chromosome or Y chromosome is called as sex-linked disease. X chromosomeலேயே Y chromosomeலேயே ஏதாவது ஜீன் ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஜீனுக்கு பேர் செக்ஸ்-லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஏன்னா இதுதான் செக்ஸ் குரோமோசோம். செக்ஸ் குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஜீனுக்கு பேர் செக்ஸ்-லிங்க்டு ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர்.
The genes are present in different region of X chromosome is called as X-linked genes. X குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீனுக்கு பேர் X-linked genes. Y குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீனுக்கு பேர் Y-linked genes. The genes are present in X chromosome is called as X-linked genes. The genes present in Y chromosome is called as Y-linked genes. They have no corresponding alleles from Y chromosomes. X chromosome இருக்கக்கூடிய genes Y chromosome இருக்கிற மாதிரி இருக்காது, வேறுபட்டு தான் இருக்கும். The genes present in different region of Y chromosome is called as Y-linked or Y-linked genes அல்லது holocentric genes. The genes present in Y chromosome is called as Y-linked genes. It is otherwise called as holocentric genes. Y chromosome இருக்கக்கூடிய ஜீனுக்கு பேர் Y-linked genes அப்படின்னு பேர். இதுக்கு இன்னொரு பேர் holocentric genes அப்படின்னு சொல்லி பேர். Some of the disease present in X chromosome only. Some of the disease present in Y chromosomes only. The Y-linked genes have no corresponding allele from X chromosome. X குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து Y குரோமோசோமில் இருக்கிற மாதிரி இருக்காது. Y குரோமோசோமில் இருக்கிற ஜீன் வந்து X குரோமோசோமில் இருக்கிற மாதிரி இருக்காது. There is no corresponding allele from X chromosome. The Y-linked gene inherit from along with X chromosome, Y chromosome. It is phenotypically Y chromosome வந்து Y chromosome வழியாக தான் போயிட்டே இருக்கும். X chromosome வந்து X chromosome வழியாக தான் போயிட்டே இருக்கும். சரியா? The Y-linked chromosomes express only in male sex only, because the Y chromosome only present in male. The sex-linked inherited traits are more common in males than females. The sex-linked disease are more common in males. இந்த செக்ஸ்-லிங்க்டு டிசீஸ் எல்லாமே மேல்ஸில் தான் அதிகமாக வரும், ஃபீமேலோட மேலுக்கு தான் அதிகமாக வரும். Because male have hemizygous therefore express the trait when they are inherit with the one mutant allele. மேலில் மட்டும்தான் ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும் இருக்குது, ஆனால் ஃபீமேலில் டபுள் எக்ஸ் இருக்குது. அதனால் மேலில் மட்டும்தான் செக்ஸ்-லிங்க்டு டிசீஸ் அதிகமாக இருக்குது, ஃபீமேலோட அதிகமாக இருக்குது. ஏன்னா மேலில் ஒரே ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது, ஃபீமேலில் 2 இருக்குது. அதனால் இது எதில் போகுதுன்னே தெரியாது. இதில் ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இதில் ஒன்றில் மட்டும்தான் வெளிப்படும். The X-linked and Y-linked genes are different region of non-homologous regions. That is X chromosome, that is Y chromosome. இதுக்கு பேர் தான் non-homologous. இதுவும் non-homologous regions. இதுவும் homologous regions. இதுவும் non-homologous. The X-linked genes are present in one chromosome. The Y-linked genes are present in another homologous chromosome. So did not undergo pairing the crossing over during the meiosis. இதனால் இது வந்து கிராஸ் பண்ணவே முடியாது. எக்ஸ் குரோமோசோம் ஃபீமேலில் மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும், Y குரோமோசோம் மேலில் மட்டும்தான் கிராஸ் பண்ண முடியும், ஏன்னா அது மேலில் மட்டும்தான் இருக்குது. The inheritance of the X and Y-linked gene is called as sex-linked inheritance. இந்த எக்ஸ் குரோமோசோமும் Y குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஜீன் வரிசையாக அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் X-linked ஜீன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று. ஃபீமேலில் இருக்கிறது X-linked ஜீன்ஸ், Y-linked ஜீனுங்கிறது மேலில் இருக்குது. இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு we can see the inheritance of X-linked genes. What is meant by inheritance? A character passed from one generation to another generation is called as inheritance. X-linked genes, the genes, defective genes present in X chromosome is called as X-linked genes. X குரோமோசோமில் பாதிப்படைந்த ஜீன்கள் எப்படி பரம்பரையாக ஒரு நோயை கடத்திட்டு போகுது அப்படிங்கிறது தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். First disease is red and green color blindness. Red and green color blindness
கலர் என்னது, நிறக்குருடு நோய் ஆர் டால்டோனிசம். இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் டால்டோனிசம். ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியானா the disease that is the blood clotting does not occurs. ரத்தம் உறைவதில் தாமதம் ஏற்படும், அதுக்கு பேர் ஹீமோஃபிலியா. ரத்தம் உறையாது. டச்சுனி மஸ்குலர் டைஸ்ட்ரோஃபி அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ் லிங்க்டு டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இதெல்லாம் எக்ஸ் குரோமோசோமில் போய் டெபாசிட்டேஷன் ஆகக்கூடிய ஜீன்கள். என்னென்ன ஜீனு? கலர் பிளைண்ட்னஸ்ஸு, ஹீமோஃபிலியா, டச்சுனி மஸ்குலர் டைஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற 3 டிசீஸும் எங்கே போய் செட்டில்மெண்ட் ஆகும்? தட் இஸ் ப்ரெசன்ட் இன் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம். First we can see the hemophilia disease. Hemophilia means the blood clotting is during the process of blood clotting is due to later is called as hemophilia. ரத்தம் உறைவதில் லேட் ஆகும், அதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா. Because of the blood clotting factors is does not produced in our body, so that hemophilia is occurs. ரத்தம் உறைவதற்கு தேவையான பொருட்கள் அவங்களோட பாடியில் கிரியேட் ஆகிறது இல்லை, அதனால் ரத்தம் உறைதலில் தாமதம் ஏற்படுகிறது. ஃபஸ்ட்டு we can see the disease hemophilia. Hemophilia disease is commonly called as bleeder disease. இதுக்கு பொதுவான பேர் bleeder disease அப்படின்னு சொல்லி. bleederனா ரத்தம் வெளியில் போகிறது. bleeding means the outlet of blood going on is called as bleeding. So the bladder disease is called as the blood clotting does not occur. Blood is continuously throughout in our body is called as bladder disease, which is more common in men than women. Which is more common than male. சரியா? bladder disease பெரும்பாலும் யாருக்கு இருக்கும்? மேலுக்கு தான். It is a hereditary disease. Already we say sex-linked disease, that is the genes, the defective genes are present in X chromosome. So it is called as hereditary disease. It is first reported by John Cotto. இது முதல்ல கண்டுபிடிச்சவர் ஜான் கோட்டோ in 1803. 1803 ஜான் கோட்டோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இதை முதல்ல கண்டுபிடிச்சு சொன்னார். ஜான் கோட்டோ is the scientist first discovered by hemophilia. Hemophilia is caused by recessive X-linked gene. That is a recessive gene that is present in X-linked gene. What is meant by X-linked gene? The defective genes present in X chromosome is called as X-linked gene. A person with a recessive gene for hemophilia, யாருக்கெல்லாம் இந்த ரெசிசிவ் ஜீன் எக்ஸ் குரோமோசோமில் இருக்கோ அவங்களுக்கு blood clotting factors are does not produced in our body. ரத்தம் உறைவதற்கு தேவையான பொருட்கள் அவங்க உடம்புல உற்பத்தி ஆகாது. ஸோ த blood coming out continuously, அதனால் ரத்தம் தொடர்ந்து வெளியே போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா டிசீஸ். A person with recessive gene for hemophilia, that is LAKES means absent, the normal clotting substance that is called as thromboplastin. The thromboplastin is a blood clotting factor. இதுதான் ரத்தம் உறைவதற்கு தேவையான ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் does not produce in our body because of recessive gene present in X chromosome. X குரோமோசோமில் ரெசிசிவ் ஜீன் இருக்கிறதுனால ரத்தம் உறைவதற்கு தேவையான ஒரு பொருள் த்ரோம்போபிளாஸ்டின் அது உற்பத்தி ஆகுவது இல்லை, அதனால் ரத்தம் உறைவது இல்லை, அதனால் தொடர்ந்து ரத்தம் வெளியேறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஹீமோஃபிலியா. The normal blood clotting factor that is called as thromboplastin is the LAKES absent in our blood. Hence the minor injuries, இதனால் ஒரு சின்னதாக காயம் ஏற்பட்டாலும் it cause continuous bleeding. It cause continuous bleeding. The blood clotting does not occurs. It leading to death. If cannot take necessary action, it will lead to death. இவங்க அவங்க சின்ன காயம் ஏற்பட்டாலும் அவங்க ஏதாவது
நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது டெத்துலேயே போய் முடிஞ்சிடும். The females are the carriers the disease and would not transmit the disease 50% of the sons. பெண்களுக்கு இந்த டிசீஸ் அதிகமாக ஏற்படுவதில்லை. இவங்கெல்லாம் கேரியர்னா என்ன? வாட் இஸ் கேரியர்? The genes transmit from one generation to another generation is called as carriers. ஃபீமேல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் கேரியராக இருந்துக்கிறாங்க, அவங்களுக்கு டிசீஸ் வரதில்லை. பட் மேல்ஸ் ஆர் recessive gene, it affect only males. Females are the carriers. The disease would the transmit is 50% of the son. ஒரு ஃபீமேலுக்குள்ளே அந்த ரிசசிவ் ஜீன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையில் 50% ஆண் குழந்தைங்களுக்கு அந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃபீமேலுக்குள்ளார ஹீமோஃபிலியாவுக்கு உண்டான ரெசசிவ் ஜீன் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தையில் 50% பேருக்கு ஹீமோஃபிலியா டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. The male is present in normal. Hemophilia follows characteristic criss-cross patterns of inheritance. Criss-cross means இப்படி, இதுக்கு பேர் தான் கிரிஸ் கிராஸ். இங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் கிரிஸ் கிராஸ். இப்படி கிரிஸ் கிராஸ் பேட்டர்னில் ஆணுக்கு பெண்ணுக்கும் இந்த எக்ஸ்-லிங்க்டு டிசீஸ் போய்கிட்டே இருக்கும். அப்பாக்கிட்டேருந்து குழந்தைக்கு போகும், அம்மாக்கிட்டேருந்து பாதி எடுத்துகிட்டு அப்பாக்கிட்டேருந்து பாதி எடுத்து குழந்தைக்கு வரும். அப்புறம் இவங்ககிட்டேருந்து பாதி இவன் ஒய்ஃப்கிட்டேருந்து பாதி எடுத்து இப்படி போகும். இதுக்கு பேர் தான் கிரிஸ் கிராஸ் பேட்டர்ன்ஸ். பெருக்கல் குறி மாதிரி இங்கே மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் கிரிஸ் கிராஸ் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. It is one of the X-linked disease that is called as hemophilia. The other disease is called as color blindness. It is a second disease of X-linked disease. We can study the X-linked disease. X-linked disease பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் நோய் பார்த்துட்டு அது ஹீமோஃபிலியா. X-linked diseaseனால் இது X குரோமோசோமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Another X-linked disease is called as color blindness. Color blindness means கலர் தெரியாது, கலர் குருடு அப்படின்னு சொல்லி பேர். கலரு உங்களுக்கு தெரியாது, எல்லாம் வெள்ளையாக தெரியும், அதுக்கு பேர் தான் கலர் நிறக்குருடு அப்படின்னு. இதுதான் கலர் பிளைண்ட்னஸ். இது ஒரு X-linked disease. It is means dominant X-linked gene necessary for the formation of color sensitive cells. ரெட் கலரையும் கிரீன் கலரையும் தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஜீன் வேணும். அந்த ஜீன் இருந்தால் தான் நீங்கள் ரெட் கலரையும் கிரீன் கலரையும் உன்னால் பார்க்க முடியும். That is a special gene present in our body. It is necessary for the vision of red color and green color. When this gene is present in dominant condition, you can see the red color and green color. When it was present in recessive condition, you cannot see the red color and green color. That is called as color blindness. இந்த ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் பார்க்குறதுக்கு ஒரு ஜீன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அது டாமினண்ட்டாக இருந்தால் இருந்ததுன்னா நீங்கள் ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் பார்க்குறதுக்கு தேவையான ஹார்மோன்ஸையும் பொருட்களையும் உற்பத்தி செய்து கொடுக்கும். இந்த ஜீன் ரெசிசிவாக மாறிடுச்சுனால் இந்த ரெட் கலரையும் க்ரீன் கலரையும் பார்ப்பதற்கு தேவையான பொருட்கள் உன் கண்ணில் உற்பத்தி ஆகாது, அதனால் உன் கண்ணுக்கு தெரியாது. That is called as color blindness. A human being's dominant X-linked gene is necessary for the formation of color sensitive cells. கலர் சென்சிட்டிவ் செல்ஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு அந்த ஜீன் டாமினன்ட் கண்டிஷனில் இருக்கணும். When it was recessive, there is no production of color sensitive cells. You cannot able to see the red color and green color. That is present in cone cell. நம்ம கண்ணுக்குள்ளே 2 டைப் ஆஃப் செல் இருக்குது. ஒன்று ராட் செல்லு, இன்னொன்று கோன் செல்லு. இது நீங்கள் 11th ஒரு லெசனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. கண்ணுக்குள்ளே there are 2 types of cells. One is rod cells, another one is cone cells. Rod cells sensitive in dim light condition.
நீ இருட்டான பகுதியில் ஒரு பொருளை பார்க்குறேன்னா he was able to see in dark condition, the rod cells are become activated. When he was present in bright light condition, the cone cells become activated. இங்கே ஒளி அதிகமான பகுதியில் ஒரு பொருளை பார்க்கும்போது கோன் செல் ஆக்டிவில் இருக்கும். அதுவே இருட்டான ஒரு பகுதியில் ஒரு பொருளை பார்க்கும்போது ராட் செல் வந்து உங்கள் கண்ணுக்குள்ளே ஆக்டிவில் இருக்கும். The homozygous recessive females. இதில் 2 டைப் இருக்குது. இங்கே பாருங்கள், that is female, that is male, that is normal female, that is normal male. That is color blindness affective females. கலர் பிளைண்ட்னஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஃபீமேலை நம்ம இப்படி எழுதணும். எக்ஸ் போட்டு சி போட்டால் இவங்க கலர் பிளைண்ட்னஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பெண். தட் இஸ் அஃபெக்டட் மேல் இன் கலர் பிளைண்ட்னஸ். இவங்க கலர் பிளைண்ட்னஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஆண். இப்படி இருந்தால் அது கேரியர் ஃபீமேல்ஸ். 2 சி போட்டால் அஃபெக்டட் ஃபீமேல், 1 சி போட்டால் கேரியர் ஃபீமேல். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். டபுள் ரிசெசிவ் ஜீன் present in females affected by color blindness. 1 recessive female is carrier, 1 recessive male is affected. இது எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஒய் ஏன் அங்கே ஒயில் சி போலின்னு கேட்கட்டால் அது தப்பு. ஏன்னா இது நம்ம படிக்கிறது எக்ஸ் லிங்க்டு டிசீஸ். இது எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். ஒயில் பதிவாக நம்ம பின்னாடி படிப்போம். ஓகே. த டபுள் ரிசெசிவ் homozygous females are affected. The hemizygous recessive males are unable to distinguish the red color and green color. இது 2 சி ஃபீமேலாக இருக்கிறவங்களும் 1 சி மேலாக இருக்கிறவங்களும் affected by color blindness disease. The inheritance of blindness can be studied following 2 types marriages. இதில் இதுக்கு மேலே பெரிய சிக்கல்லாம் வரும். இதையும் பார்க்கலாம். இந்த கலர் பிளைண்ட்னஸ் எப்படி வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ளே போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டிஷன்னா, மேரேஜ் பிட்வீன் கலர் பிளைண்ட் மேன். கலர் பிளைண்ட் மேன்னா யார்? நிறக்குருடு உள்ள ஆண். நார்மல் விமன். சரி, நார்மல் விமனும் நிறக்குருடு இருக்கக்கூடிய ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? நிறக்குருடு அதாவது நார்மல் உமன், பெண்களுக்கு பாதிப்பு இல்லை. சரியா? அந்த பெண்ணுக்கு வந்து நோய் பாதிப்பு இல்லை. கலர் பிளைண்டு மேன், அந்த பையனுக்கு கலர் பிளைண்ட்னஸ் நோய் இருக்குது. சரியா? இப்போ இவங்கள 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க குழந்தைங்களுக்கு யாராருக்கு நோய் வருது, யாராருக்கு நோய் வரல அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே கால்லேஷன் போடுற பாருங்க, இது அப்படி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இது அப்போ தான் உங்களுக்கு புரியும். எத்தனை டைம் படிச்சினாலும் மறந்து போயிடும். இதனால் எழுதி வச்சுக்கோங்க. நார்மல் ஃபீமேல். சரியா? நார்மல் ஃபீமேல். பெண்ணுக்கு வந்து பாதிப்பு இல்லை, பையனுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் சி போட்டுக்கணும். ஓகேவா? இவங்களுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சரியா? இப்போ பாரு, இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கிராஸ் பண்ணுறோம். அப்போ என்னாகும்? எக்ஸு சி. சரி, எக்ஸும் சியும் வந்துச்சு.
சின்னதாக போட்டுக்கலாம். இங்கே பாரு, இந்த எக்ஸும் கிராஸ் பண்ணுறோம். எக்ஸு எக்ஸ்சி, இந்த எக்ஸும் எக்ஸ்ஒய், இந்த எக்ஸும் பண்ணுறோம். இதில் எக்ஸ்ஒய். சரியா? இப்போ பாரு, நார்மலான ஃபீமேலு, நோய் பாதிக்கப்பட்ட மேல். நார்மல் ஃபீமேல், அஃபெக்டட் மேன். இவங்களை ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவங்களுக்கு 2 குழந்தை பிறகுது. ஒன்று பெண், இன்னொன்று ஆண். இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுக்கு எக்ஸ் வந்துருச்சு, எக்ஸிக்கு எக்ஸி வந்துருச்சு. இந்த பெண் சுட் பி கேரியர். ஒரு ரிசிசிவ் இருந்தால் நம்ம என்ன சொன்னோம்? கேரியராக இருப்பாங்க. 2 சி இருந்தால் அஃபெக்டட் ஃபீமேலாக இருப்பாங்க. சரியா? ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்குள்ளார ரெசிசிவ் ஜீன் இருக்குது. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு நோய் இல்லை. தட் இஸ் நாட் அஃபெக்டட், ஒன்லி கேரியர்ஸ். ஆனால் இன்னொன்று பாருங்கள், நார்மல் எக்ஸு நார்மல் ஒய். இந்த ஆணுக்கு வந்து நோய் பாதிப்பு இல்லை. 2 குழந்தை பிறக்குது. ஒரு குழந்தைக்கு பெண் குழந்தை, அந்த குழந்தை கேரியராக இருக்குது. ஒரு ஆண் குழந்தை, அவங்களுக்கு நோய் பாதிப்பு இல்லை. இது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். இப்போ 2வது ஜெனரேஷன். சரியா? இப்போ 2வது ஜெனரேஷன் போகிறோம். இப்போ இதை கிராஸ் பண்ணுறோம். இங்கே பாரு, எக்ஸு ரெண்டுமே நார்மல். ஓகேவா? இங்கே பாரு, எக்ஸு எக்ஸ்ஒய், இதுவும் நார்மல், இதுவும் நார்மல் எக்ஸு, இது நார்மல் ஒய். சரியா? இப்போ பாரு, எக்ஸு கேரியர். ஓகேவா? எக்ஸ்சி ஒய். சரி, எங்கே பாரு, இவங்களுக்கு 4 குழந்தை. சரி, ஒரு பெண் நார்மல், ஒரு ஆண் நார்மல், ஒரு பெண் கேரியர். சரியா? 2 சி வந்தால் தான் அது வந்து அஃபெக்டட். இது ஒரு சி தான் இருக்குது, அப்போ கேரியர். இப்போ மேலுக்கு ஒரு சி வந்தாவே அவங்க அஃபெக்டட் தான். சரியா? இதை தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இது நார்மல் ஃபீமேலு, அஃபெக்டட் மேல். சரியா? இது 2ஐயும் கிராஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸு ஒரு. சரி, இப்போ கேரியர் ஒரு சொல்லிட்டு நார்மல் பட் கேரியர், ஓகேவா? இதை கிராஸ் பண்ணுறோம். எக்ஸ்ஒய் நார்மல் மேல் வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். எக்ஸ்ஒய். சரியா? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு இதை கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் பண்ணியிருக்காங்க பாரு, எக்ஸு. சரி, இதுவும் நார்மல், நார்மல் ஃபீமேல் வந்துடுச்சு. எக்ஸ்ஒய். சரி, இதுவும் நார்மல், எக்ஸ்ஒய் நார்மல் மேல். இந்த எக்ஸையும் போட்டால் எக்ஸ்சி பாருங்க, எக்ஸ்சி ஒரு எக்ஸு. இவங்க நார்மல் பட் கேரியர் ஃபீமேல். நெக்ஸ்ட்டு இதையும் போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒய் குரோமோசோமில் மேலுக்கு ஒரு சி போட்டாவே இங்கே ஃபீமேல் தான். சரி, கலர் பிளைண்ட்னஸ் தான். சரி, அப்போ கலர் பிளைண்ட்னஸ். இப்போது இவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஒரு நார்மலான பெண்ணையும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிற ஆணையும் கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவங்களோட முதல் சந்ததியில் ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. அதில் ஒரு பெண் குழந்தை கேரியராக இருக்குது, ஒரு ஆண் குழந்தை நார்மலாக இருக்குது. இதுவே 2வது சந்ததி F2வில் எடுத்து பார்த்திங்கன்னா 4 குழந்தை இருக்குது. ஒன்று நார்மல் ஃபீமேலாக இருக்குது, இன்னொன்று நார்மல் மேலாக இருக்குது, ஒரு கேரியர் ஃபீமேல் கிடைக்குது, ஒரு கலர் பிளைண்ட்னஸ் மேல் கிடைக்குது. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் நோய் பாதிக்கப்பட்டவர் ஆண். 3 பேர் நார்மல், அதில் ஒரு பெண் கேரியர், மீது 2 பேர் சுத்தமான நார்மல். இப்படி கிடைக்கிது. இதை கேட்பாங்க. சரியா? 3 பேர் நார்மல் விஷன், பெண்ணு, ஒரு கேரியர் பிளைண்ட். ஓகே, இதுதான் இங்கே ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. த மேரேஜ் பிட்வீன்
கலர் பிளைண்ட் மேன் அண்டு நார்மல் விஷன் உமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா இப்படி நடக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நார்மல் விமன் கலர் பிளைண்ட் மேனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போது மேரேஜ் பிட்வீன் நார்மல் மேன், ஆணுக்கு நோய் இல்லை, கலர் பிளைண்ட் விமன் பெண்ணுக்கு நோய் இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த கால்குலேஷன் போட்டு சரிங்க. என்ன சொல்லியிருக்காங்க? நார்மல் மேன் பாருங்க, நார்மல் மேன், கலர் பிளைண்ட் விமன், கலர் பிளைண்ட் என்னென்னா 2 C போகணும். இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரி, இது கிராஸ் பண்ணுற பாருங்க. எக்ஸு 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 ஒரு சி எக்ஸு ஒரு சி நார்மல். சரியா? இதை கிராஸ் பண்ணுற பாருங்க. ஒரு சி எக்ஸு ஒரு சி ஒய். இப்போ ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை கிடைக்குது. இந்த பெண் குழந்தை கேரியர், இந்த ஆண் குழந்தை அஃபெக்டட் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில். சரியா? ஒரு நார்மலான ஆணுக்கும் ஒரு கலர் பிளைனில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா 2 குழந்தை பிறக்குது. அது பெண் குழந்தை கேரியராக இருக்குது, ஒரு சி இருக்குது, அதனால் கேரியர். 2 சி வந்தால் தான் அது அஃபெக்டட். ஆண்களுக்கு ஒரு சி வந்தாவே அது அஃபெக்டட் தான். ஒரு கேரியர் ஃபீமேலும் ஒரு பாதிக்கப்பட்ட ஆண் குழந்தையும் அஃபெக்டட் ஆண் குழந்தையும் பிறக்குது. இது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷனில் இங்கே பாருங்கள், இது 2ஐயும் கிராஸ் பண்ணுறோம். எக்ஸு சி, இதுவும் சி, இதுவும் சி. அப்போ இது என்னது? அஃபெக்டட். நெக்ஸ்ட் பாருங்கள், இதையும் கிராஸ் பண்ணுறோம். எக்ஸு சி நார்மல் ஒய். அப்போ இதுவும் அஃபெக்டட். மேலுக்கு ஒரு சி வந்தாலும் அஃபெக்டட். பாருங்கள், இதையும் எக்ஸு சி எக்ஸ். இவங்க என்ன? கேரியர். ஏன்னா ஒரு சி தான் இருக்குது, அப்போ இவங்க கேரியர். இதையும் பண்ணுறோம். அப்போது இது எக்ஸ் ஒய், இது நார்மல். இதில் பாருங்கள், ஒரு அஃபெக்டட் ஃபீமேல், ஒரு அஃபெக்டட் மேல், ஒரு கேரியர் ஃபீமேல், ஒரு நார்மல் மேல் கிடைக்குது நமக்கு. சரி, அங்கே வர இப்போ கேள்வி இதுதான் என்னென்னா, ஒரு அஃபெக்டட் ஃபீமேலையும் ஒரு நார்மல் மேலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் 2 குழந்தை கிடைக்குது. ஒரு கேரியர் ஃபீமேலும் ஒரு அஃபெக்டட் மேலும் கிடைக்குது. செகண்ட் ஜெனரேஷனில் ஒரு அஃபெக்டட் ஃபீமேல், ஒரு அஃபெக்டட் மேல், ஒரு கேரியர் ஃபீமேல், ஒரு நார்மல் மேல் கிடைக்குது. இது தாங்க கால்குலேஷன். ஓகேவா? இது எப்படின்னு சொல்லி இவங்க பாருங்க, பார்க்கலாம் பாருங்கள். நம்ம கால்குலேஷன் போட்டோம் இல்லையா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், அஃபெக்டட் ஃபீமேல், நார்மல் மேல், இதை கிராஸ் பண்ணுறோம். எக்ஸு எக்ஸு இவங்க கேரியர், நார்மல் பட் கேரியராக இருக்காங்க. இது சி, இது ஒரு சி வந்துடவே வந்து கலர் பிளைன்ஸ் மேல் ஆயிடுவாங்க. இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இதை கிராஸ் பண்ணுறோம். எக்ஸு நார்மலு, நார்மல் எக்ஸு, நார்மல் சி, நார்மல் பட் கேரியர். ஒரு ஃபீமேல் கேரியர் கிடச்சிட்டாங்க. இந்த நார்மல் எக்ஸையும் இது நார்மலையும் எடுத்துகிறோம். இது நார்மல் மேல். ஓகேவா? இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் போட்டால் ஒரு கலர் பிளைன்லெஸ் ஃபீமேல். இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் போட்டால் ஒரு எக்ஸசி ஒரு கலர் பிளைன்லெஸ் மேல். அப்போ ஒரு கலர் பிளைன்லெஸ் மேலு, ஒரு கலர் பிளைன்லெஸ் ஃபீமேலு, ஒரு நார்மல் மேலு, ஒரு கேரியர் ஃபீமேல், இப்படி கிடைக்குது. சரியா? இதை வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து மேரேஜ் பிட்வீன் கலர் பிளைன்லெஸ் விமனுக்கும் நார்மல் மேனுக்கும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகே,
இதை ஒரு டைம் இல்லை 3 டைம் போட்டு பாருங்கள். இதை தான் நம்ம ரைட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. சரியா? இதை ஒரு டைமுக்கு 3 டைம் படித்து பாருங்கள். மறுபடியும் சொல்கிற பாருங்க. பாருங்கள், எ மேரேஜ் பிட்வீன் color blind man and normal visioned woman will produce a normal visioned male and normal visual individual. F1 generation female is called carriers. ஒரு கலர் பிளைண்ட் மேனுக்கும் ஒரு நார்மல் விஷன் ஃபீமேலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா 2 குழந்தை கிடைக்குது. ஒரு கேரியர் ஃபீமேல், ஒரு நார்மல் மேல் கிடைக்குது. ஓகேவா? ஃபீமேல்ஸ் ஆர் கேரியர்ஸ். The marriage between F1 normal visioned carriers woman in normal visioned male will produce 1 normal visioned female and 1 carrier female, 1 normal visioned male and 1 colorblind male. இங்கே பாருங்கள், ஒரு கலர் பிளைண்ட் மேலு, ஒரு நார்மல் விஷன் மேலு, ஒரு கேரியர் ஃபீமேலு, ஒரு நார்மல் ஃபீமேல். இது தான் இங்கே கொடுத்துருக்காங்களே, இதை நாளே சொல்கிறாங்க. ஒரு நார்மல் மேலு, ஒரு நார்மல் ஃபீமேலு, ஒரு நார்மல் மேலு, ஒரு கேரியர் ஃபீமேலு, ஒரு கலர் பிளைண்ட் மேல் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. The colorblind trait is inherited from the male parent to his grandson. அவங்க பேரனுக்கு போகிறப்ப the carrier is doctor and for example criss-cross patterns of inheritance. இந்த மாதிரி பேரண்ட்ஸ்கிட்டருந்து அப்பா வழியாக பேரனுக்கு போகிறதுனால இதுக்கு பேர் criss-cross inheritance அப்படின்னு சொல்லி பேர். That is called as criss-cross inheritance. In character that pass from father to son, son to grandson, transmitted through heredity. That is called as criss-cross inheritance. Next, marriage between normal visioned man and colorblind woman. Colorblind women's XC marries a normal visioned male. The F1 sons will be colorblind and the daughters will be normal visioned carriers. இதை வந்து கிராஸ் பண்ணோம்னா F1 ஜெனரேஷனில் என்ன கிடைக்குதாமா? ஒரு கேரியர் ஃபீமேலும் ஒரு கலர் பிளைண்ட் மேலும் கிடைக்குது. The colorblind male will produce a normal visioned carrier daughter and a colorblind daughter and a normal visioned son and a colorblind son in F2 generations. இங்கே சொன்னோம்லே இது 4. இப்படி பண்ணோம்னா ஒரு கேரியரான ஃபீமேல், ஒரு நார்மல் மேல், ஒரு கலர் பிளைண்ட் மேல், ஒரு கலர் பிளைண்ட் ஃபீமேல், ஒரு கலர் பிளைண்ட் மேல் நமக்கு கிடைக்கிறாங்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன் தனியாக நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு 2லிருந்து 3 டைம் இதை படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, next we can see the topic Y-linked genes. Now we are already seeing X-linked disease. The genes are present in X chromosome is called as X-linked disease. Now inheritance of Y-linked genes. The genes in non-homologous region of the Y chromosome inherited directly from the male to male is called as Y-linked genes. Y chromosome இருக்கக்கூடிய ஜீன் தொடர்ந்து மேலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் Y-linked genes அப்படின்னு சொல்லி பேர். Humans Y-linked or halocentric genes from hypertrichosis அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அது வந்து காதில் முடி வளரும். அந்த ஜீன் இருந்தால் காதில் முடி வளரும். எக்ஸசிவ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹேர்ஸ் இன் பின் ஆஃப் தி இயர். இயரோட பின்னாக்கு மேலே the hairs present in that is called as hypertrichosis are transmitted directly from the father to son. Because of the male inherit Y chromosome from the father, female inherits only X chromosome from the father is not affected. In the hypertrichosis gene present in Y chromosomes only. So Y chromosome present in male only. Females only have X chromosomes. So the hypertrichosis disease present in only male. It does not affect female. Why? Females have only X chromosomes.
The hypotrichosis gene present in only Y chromosomes. இந்த Y chromosome மட்டும்தான் hypertrichosis அப்படிங்கிற ஜீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த Y chromosome யாருக்கு இருக்கும்? மேலுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனால் இது யாருக்கு மட்டுமே போகும்? மேலுக்கு மட்டுமே போகும். இது ஃபீமேலுக்கு வராது. ஏன் வராது? ஃபீமேலுக்கு எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும். Y chromosome இருந்தால் இங்கே மேல் ஆயிடுவாங்க. ஸோ தட் ஹைப்பர்ட்ரைகோசிஸ் டிசீஸ் ஃபாதர் டு சன், அப்பாட்டிருந்து மகனுக்கு மட்டும்தான் போகும். பிகாஸ் மேல் இன்ஹெரிட் ஒன்லி Y chromosomes ஃப்ரம் தி ஃபாதர். ஃபீமேல் இன்ஹெரிட்ஸ் ஒன்லி எக்ஸ் குரோமோசோம். ஃபீமேல் வந்து எக்ஸ் குரோமோசோமில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஃப்ரம் தி ஃபாதர் இட் இஸ் நாட் அஃபெக்டட். அதனால் பெண்கள் இந்த நோயால் பாதிக்கப்படுறது இல்லை. இட் இஸ் அஃபெக்ட் ஒன்லி மேல். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ ஹாவ் எனி டவுட் call and ask to me. Okay, thank you students.